புதினா குழம்பு ஒரு மருத்துவ மூலிகையாகும், ஆனால் நாம் உணவின் வாசனைக்காக மட்டும் சேர்த்து வருகிறோம். இதில் அற்புதமான மருத்துவ குணங்கள் உள்ளன. எனவே புதினா குழம்பு தயாரிக்கும் முறையை தெரிந்து கொள்வோம். தேவையானவை: பட்டாணி 100 கிராம், கேரட் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், பனீர் 100 கிராம், வதக்கி அரைக்க புதினா 1 கட்டு, கொத்தமல்லி அரை கட்டு, கருவேப்பிலை 1/4 கட்டு, பச்சை மிளகாய் 4, இஞ்சி 1 லெமன் சைஸ், பூண்டு 5 பல், வெங்காயம் 3, தக்காளி 4, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். செய்முறை: முதலில் எண்ணெயை காய வைத்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாயை வதக்கவும். கடைசியாக கொத்துமல்லி, புதினா, கருவேப்பிலையை கழுவி அதையும் சேர்த்து வதக்கவும். வதக்கியதை ஆறவைத்து மிக்சியில் அரைக்கவும். எண்ணெயை காய வைத்து சீரகம் தாளித்து அரைத்தவற்றை சேர்த்து கொதிக்க விட வேண்டும். அதோடு பனீரையும் சேர்த்து நன்கு கொதிக்க விடவும். காய்களை பொடியாக அரிந்து வேகவைத்து எடுத்து கொள்ளவும். இப்போது வெந்த காயை சேர்த்து மீண்டும் நன்கு கொதிக்கவிட்டு இறக்கவும். புதினா குழம்பு தயார்.